பக்கவாதம் வந்ததுக்கப்புறம் அதுக்கு ப்ராப்பராக ரெக்கவரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபிசியோதெரப்பி ஒரு காரணமாக இருக்கலாம்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? வாங்க பார்க்கலாம். எத்தனையோ தடவை நீங்கள் உங்கள் வீட்டில் ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்டுக்கு ஃபிசியோதெரப்பி கொடுத்து பார்த்துருப்பீங்க. பேசிவாக, அதாவது அந்த தெரப்பிஸ்ட்டே அந்த பேஷண்ட்டோட கைகளையும் கால்களையும் அசைச்சு விடுறத பார்த்துருப்பீங்க. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, அந்த மாதிரி பண்ணுறதுனால ஒரு மேஜர் பெனிஃபிட்ஸ் எதுவும் கிடையாது. இந்த பேஷண்ட் நம்ம கிளினிக் வரும்போது கையில் சுத்தமாக அசைவே இல்லாமல் வந்தார். டாக்டர் இப்ராஹிம் தான் ட்ரீட் பண்ணார். 1 மாதம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் பாருங்கள். இது எப்படி சாத்தியமாச்சுன்னா, இனிஷியலாக நாங்கள் எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷனும் பேசிவ் ட்ரீட்மெண்ட்டும் எதுவுமே கொடுக்கல. வி ஸ்டார்டட் வித் கம்ப்ளீட் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த பேஷண்ட். பிகாஸ் எல்லா மூமெண்ட்ஸுமே பிரெயினில் மெமரியாக தான் ஸ்டோர் ஆகிருக்கும், ஒரு ப்ரோக்ராமாக ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த ப்ரோக்ராமை ரீரன் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு ரெக்கவரி ஆகுமே தவிர, முக்கியமாக பிரெயினில் நடக்கக்கூடிய ரெக்கவரி ஃபஸ்ட்டு 3 months to 6 months தான் நிறையா நடக்குங்கிறதுனால, அந்த காலகட்டத்தில் நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். தப்பான ஃபிசியோதெரப்பி கொடுத்தா தப்பானதாக முடியும்.